மெடிப்ளஸ்ல 50% ஆஃபர்ல டேப்லெட் கிடைக்குது. 50% ஆஃபர்ல இவங்க டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா ப்ராஃபிட் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சு ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி 76% ப்ராஃபிட் தான் பண்றாங்க. இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க ஒரு டேப்லெட் வாங்குறீங்க அப்படின்னா அதை தயாரிச்சு பேக் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவங்க ஆகிற செலவு 2000 ரூபாய் தான் அவங்களுக்கு செலவே ஆகுது. இதுல என்ன கொடுமைனா இந்த மார்க்கெட் வளர்ந்துகிட்டே தான் போகும். இப்போ இந்தியால 11% மக்கள் வந்து சுகருக்காக மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. இது வருஷத்துக்கு 6.5% வளரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு நமக்கு மருந்து இல்ல. இதை வளராம தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட மருந்து இருக்கு. அதனால வேற வழியே இல்லாம நம்ம இந்த டேப்லெட் சாப்பிட்டு தான் ஆகணும். 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்மள ஃபுட் டயட் கண்ட்ரோல்ல இருக்க சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் கம்பல்சரி டேப்லெட் சாப்பிட்டே ஆகணும். எங்க வீட்ல 1200 மந்த்லி பட்ஜெட்ல நம்ம டேப்லெட்டுன்னு எடுத்து வச்சிடறோம். உங்க வீட்ல நீங்க எவ்வளவு டேப்லெட் வாங்குறீங்க, எதுக்காக வாங்குறீங்க, எத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத டீடைலா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை 2010 டைமிங்ல யாராவது சுகருக்கு டேப்லெட் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ எவ்வளவு டேப்லெட் சாப்பிட்டு இருந்தீங்க, இப்போ எவ்வளவு சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீடைல் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சுகர் வராம பாத்துக்கிறது தான் நல்லது. ஒருவேளை வந்துச்சுன்னா நம்ம கம்பல்சரி டேப்லெட் சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம பிரைவேட்ல வாங்கி சாப்பிடலாம், இல்ல கவர்மெண்ட்ல வாங்கி சாப்பிடலாம். கவர்மெண்ட் மேபி நமக்கு தான் ஃப்ரீயா தருவாங்க. பட் கவர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு பே பண்ணி தான் ஆகணும்.